நம்ம சின்ன வீடு. இந்த வீட்ல வந்து நாங்க ஒரு 30 வருஷமா இருக்கோம். இந்த பெங்களூர்ல ஒரு சொந்த வீடு, ஒரு வீடு வாசல் இருக்குன்னா பெருமை தரும். இங்க தான் எல்லாரும் படுக்குவோம். கட்டில எல்லாம் கூட இல்லை. பெரிய பாய் போடுவோம், இங்க தான் படுக்குவோம். எந்த ஊர் சுத்துனாலும் சரி, தலை வச்சு இப்படி படுத்து எங்க அம்மாவை பார்த்தாவே போதும். வீட்டை விட்டு வெளியே போனா கூட அம்மா கிட்ட கேட்டு தான் போவோம். எல்லாரும் நினைச்சுக்குவாங்க, என்ன சாமி பேசுமான்னு. அது எங்களுக்குன்னு எங்க பொண்ணு கல்யாணத்துல கோட் ஷூட் எல்லாம் போட்டு இது எல்லார் நகர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு வாங்க தெரியுமா, நாய் தொடியா நாய் ஜோப்டியா ஆன்மா. இது சொல்லித்தான் இந்த ஏரியா தெரிஞ்சிச்சா, இது ஒரே வச, இது எப்படி இருந்துச்சு எங்களுக்கு தெரியாதா. ட்ரெஸ் மாத்தலாம், ஸ்டைல் மாத்தலாம், எல்லாமே மாத்திக்கலாம். ஆனா நம்மளோட இருக்க வேண்டிய இடத்த விட்டு நம்ம மாத்திட்டோம்னா, ரோட்ல உக்காந்திக்கின்னு ஒரு டீ குடிக்கணும், எல்லாருக்கிட்டே பேசணும்னு ஒரு ஆசை, அது ஆகும் மாட்டேங்குது. விகடன் நியூஸ் அனைவருக்கும் ஜினதனின் வணக்கம். நான் இப்போ இருக்கிற இடம் பெங்களூர். அம்மாவா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த சேனலுடைய ஃபேஸ் சாந்தா அம்மா. அவங்களுடைய ஹோம் டூர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டாச்சு. வாங்க போலாம். வாங்க உக்காருங்க. இருக்கட்டுமா? வாங்க வாங்க உக்காருங்க. பிறப்பிள்ளைங்க கொஞ்சம் தண்ணி கிண்ணி எல்லாம் ஊத்திட்டு வாங்க. வீடெல்லாம் அவ்வளவு கிளீன் இல்லை, நம்ம சின்ன வீடு. எப்படியோ கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்கு. எவ்வளவு வருஷமா நீங்க இந்த வீட்டுல இருக்கீங்க? இந்த வீட்டுல வந்து நாங்க ஒரு 30 வருஷமா இருக்கோம். 30 வருஷமா இருக்கீங்க. 30 வருஷமா இருக்கோம். ஆனா வீடு அப்போ 30 வருஷமா இப்படி இருந்து இல்ல, ஓலை வீடு. ஓலை வீட்டுல இருந்து கொஞ்சம் அப்படியே 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 கட்டிக்கின்னு இங்க இருக்கீங்க. எவ்வளவு ஸ்பெஷல் இந்த வீடு? 30 வருஷமா இருக்கீங்க இல்லையா? நீங்க வந்த அப்புறம் தான் பசங்க எல்லாம் பிறந்து எல்லாம் இருப்பாங்க இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் வந்ததா இது? இல்ல இல்ல, கல்யாணம் ஆகி பெரிய பையன் இன்னொரு பொண்ணு எல்லாம் பிறந்துட்டு இருந்து, அப்புறமா சின்ன பையன் வந்து இங்க வந்து பிறந்தான். அது 30 வருஷம். எவ்வளவு ஸ்பெஷல் இந்த வீடு உங்களுக்கு? இந்த வீடு கட்டி இப்போதைக்கு ஒரு 18-20 வருஷம் ஆகுது. ஒரு கிராக் கூட இல்லை. ஏன்னு கேட்டீங்களா, பெயிண்ட் அச்சு 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 மோட்டா பண்ணிட்டுக்கிறாரு. சவுரே தெரியக்கூடாது, அப்படியே நைஸா இருக்கும். அதுல வந்து இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் புது வீடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் வருஷத்துக்கு ஒரு வாசம் இல்லைன்னா ஒரு 10 மாசத்துக்கு ஒரு வாசம் ஒரு பெயிண்டிங் பண்ணினே இருக்குவாரு. போவார், பெயிண்ட் வாங்கிட்டு வருவார். பிற பிள்ளைங்கெல்லாம் கெலிச்சு பண்ணிடுவாங்க. இப்போ திருப்பி வாங்கிட்டு வருவார், பெயிண்ட் அடிக்குவார். ஸ்பெஷல் தானே. எந்த ஊர் சுத்தினாலும் சரி, தலை வச்சு இப்படி படுத்து எங்க அம்மாவை பார்த்தாவே போதும் எங்களுக்கு. வேற ஒன்றும் தேவையில்லை. எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஒரு மனசுக்கு நிம்மதி. அதுவும் வந்து இந்த பெங்களூர்ல ஒரு சொந்த வீடு, எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் சரி, ஒரு வீடு வாசல் இருக்குன்னா பெருமை தானேங்க. ரொம்ப சொன்னீங்களே, எங்க சுத்தினாலும் இங்க வந்து தலையை வச்சு படுக்கிற சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பா. சோ வீடு எல்லாருக்கும் அது ஒரு ஆசை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இருக்கும். அது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொன்னீங்க நீங்க. தாண்டி இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து இந்த பூஜை அறை வந்து ரொம்ப அதுதான் அலங்கரிக்குது. நுழைஞ்ச உடனே அதுதான் இருக்குது. பாருங்க, எங்க அம்மா அப்படியே நின்னுக்கிறாங்க பாருங்க, அவ்வளவு ஒரு அழகா. நாங்க எங்க போனோம்னாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போனா கூட அம்மா கிட்ட கேட்டு தான் போவோம். அது எல்லாரும் நினைச்சுக்குவாங்க, என்ன சாமி பேசுமான்னு. அது எங்களுக்குன்னு ஒரு உள் மனசு இருக்குல்ல. அது எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கடவுளை ஒரு இப்படி நினைச்சுதான் எது இருந்தாலும் எழுதுறது பேசுறது எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு எங்க தெய்வம். நிறைய பூக்களோட அலங்கரிச்சிருக்கீங்க. எப்பவுமே இப்படிதான் இருக்குமா அது? ஆமா, எப்பயுமே இப்படித்தான் இருக்கும். சோ யாரெல்லாம் அந்த வீட்டுல இருக்கீங்க இப்ப? ஏன்னா 2 பசங்க பொண்ணு அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஆமா, பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்க செப்பரேட்டா போயிட்டாங்க. நானு, எங்க சின்ன பையன், வீட்டுக்காரு, மேல் வீட்டுல பார்வதி, பேர புள்ளிங்க ஆனந்த், இவ்வளவு பேர். அதாவது பெரிய பையன் மருமக மேல இருக்காங்க, நீங்க வந்து கீழே இருக்கிற. ஆனா 2 வீட்லயும் இருக்கும். இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். மேல போவேன், பேரை கூட்டின்னு போயிடுவோம். ஆயா வா ஆயா மேல போலாம். ஆமா, மேல போயிடுவேன். கீழே. இந்த வீட்ல உங்களுடைய ஃபேவரட் பிளேஸ், அதாவது எல்லா வீட்லயும் ஒரு இடம் இருக்கும் நமக்கு. என்னது எங்க டயர்டா அங்க அந்த இடத்த விட்டே தர மாட்டேன் யாருக்குமே. என்னுடைய இடம் அது. அப்படியா? இந்த சவுறு தான். அங்கதான் உக்காந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன். லைனா எடுத்துன்னு வந்து எல்லாரும் வச்சிடுவாங்க. எல்லாரும் இப்படி உட்காரு. அவரு இங்க உட்காருவாரு. பெரிய பையனுக்கு இங்க, தினேஷ் அங்க. ஏன்னா அவன் டிவி எல்லாம் பார்க்க மாட்டான்.
அவனுக்கு ஃபோன் நோண்டிக்கின்னு அங்க உக்காருவான். இவரு இங்க புள்ளைங்கலாம் இப்படித்தான். இதான் உங்களோட ஃபேவரட் பிளேஸ். என்னுடைய இடம் அது. ஆமா, நீங்க இங்க வரும்போது வந்து உங்க பசங்கலாம் சின்ன சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க. ஆமா. அப்ப இந்த வீடு ஒரு காம்பாக்டான வீடு இல்லையா? அது ஆமா. வளர்த்துருப்பீங்க. பசங்க எல்லாம் வளர்ந்து நீங்களே வந்து ம். நேரம்லாம் எடுத்தாச்சு. அதாவது வந்து பாட்டி ஆயிட்டீங்க நீங்க. ஆமா. ஸோ இப்பயுமே இது கரெக்ட்டா இருக்கா அந்த வீடு பார்த்து உங்களுக்கு? 10ல தான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? கூட்டு குடும்பம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த மாரி எல்லாம் கும்பலா ஒருத்தருக்கு நடக்கும்போது இடிச்சுக்குவோம். கிச்சன் போனா இடிச்சுக்குவோம். ஒருத்தர் டாய்லெட் போனா தட்டிக்கினே இருக்குவாங்க. சீக்கிரம் வா, சீக்கிரம் வான்னு. எல்லாம் சின்னதா தான் இருக்குது. இருந்தாலும் இதுல நெறைய சந்தோஷம் இருக்குதுல்ல. இப்ப பாருப்பா, ஒரு 3 ஃப்ளோர் வீடோ, இல்ல ஒரு 3 பெட்ரூம் வீடோ பார்த்துட்டோம்னு வச்சுக்கோ. அந்த 3 பெட்ரூம் அவங்கவங்க ரூம்ல போய் எல்லாரும் உட்காந்துக்குவாங்க. டைனிங் ஹால்ன்னு ஒரு இருக்கும். செப்பரேட்டா அவங்கவங்க போய் சாப்பிட்டு அவங்கவங்க போயிடுவாங்க. இது வந்து இங்க தான் பாய் போடுவோம். இங்க தான் எல்லாரும் படுக்குவோம். அப்படியா? இல்ல இதுதான் பெரிய பாய் போடுவோம். கட்டிலெல்லாம் கூட இல்ல. ம். பெரிய பாய் போடுவோம். இங்க தான் படுக்குவோம். அவரு அங்க படுக்குவாரு. ஆ எங்க பேரன் வந்து சென்டர்ல படுத்துக்குவான். நாங்க இங்க படுத்துக்குவோம். சின்னவரு இங்க போய் படுத்துக்குவாரு. அவர் எடிட் பண்ணிக்கின்னு, அது பண்ணிக்கின்னு. இவங்க மேல போயிடுவாங்க. இதுதான். இது போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்ப எல்லா ஆளாளும் ஒரு வேலையில இருக்கீங்க. இப்ப எப்ப எல்லாம் ஒண்ணு கூடுவீங்க? எப்ப ஒண்ணா இருப்பீங்க சாப்பிடுறதுக்குலாம்? ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு டைம் கரெக்ட்டா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். 7:30, 6:30, 9:30 ஆன்னு. இப்ப 10:00யும் இல்ல, 11:00 இல்ல, 12:00யும் இல்ல. டைமிங்கே இல்ல. அது அது ஆனா அப்ப கூட நான் கத்தினே இருக்குவேன். வாங்கோ 10 மணி ஆவுது, 9:30 மணி ஆவுது. வாங்கோ சாப்பிட்டு போய் வீடியோ பண்ணலாம். வா வான்னுவேன். அப்போ எல்லாம் வருவாங்க. இந்த வெளிய எல்லாரும் உட்காந்துருந்தா கூட சரி, அவங்களையும் கூப்பிடுவோம். வாங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு போய் எடுக்கலாம் வாங்க. ம். எல்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு என்ன ஆகும்னா, நம்ம ஃபுல் ஃபேமிலி ஸ்டோரி எல்லாம் உட்காந்து பேசுற அளவுக்கு இல்ல. டைம் இல்ல. அதுக்கு டைம் ரொம்ப டைம் இல்ல. இல்ல. சின்னவன் வந்து நைட் எல்லாம் எடிட் பண்ணிட்டு அவன் தூங்கி, தூங்கி, தூங்கி விழுவான். அவன் ஏந்திச்சிக்கிறது லேட்டு. அவன கூப்பிட்டு பேச முடியாது. அப்படி எதுனா பேசினா அவருகிட்ட பேசினா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷார்ட்டு. ஜாஸ்தி கோவம் வந்துரும். லபலபன்னு கத்துவாரு. அதுக்கோசரம் அவர கொஞ்சம் என்னான்னா, என்ன அப்படி ரொம்ப பர்சனலா இறங்கி பேசுனேன்னா, நானும் என் பெரிய பையன் மட்டும் தான். இது பண்ணலாம்ப்பா, அது பண்ணலாம். இங்க போணும், அங்க போணும், அது பண்ணோம், இது பண்ணோம்ன்றது நாங்க 2 பேரும். இப்ப நீங்க இப்ப ஒரு ரீச் உங்களோட சேனலுக்கு இருக்கு. நீங்களும் அடுத்தடுத்து ஷோஸ் எல்லாமே பண்றீங்க நீங்க. ம். அ இங்க இருந்து வேற இன்னொரு இடத்துக்கு மாறலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்க? வசதிகளுக்காக சொல்றேன். யோசிச்சது உண்டா? யோசிச்சுக்கிறேன்ப்பா. யோசிச்சுக்கிறேன். ஆனா யோசித்தா கூட சரி, என் பெரிய பையன் வர்றதில்லன்றான். ஓ! ஏன்னா, நான் வந்து சாமியெல்லாம் விட்டு வர முடியாது. நம்மளோட இடத்த நம்ம மாத்தி ட்ரெஸ்ஸு மாத்தலாம், ஸ்டைலு மாத்தலாம், எல்லாமே மாத்திக்கலாம். ஆனா, நம்மளோட இருக்க வேண்டிய இடத்த விட்டு நம்ம மாத்திட்டோம்னா, திருப்பி அந்த இடமே இல்லாதாயிடும். இன்னைக்கு இந்த ஏரியா நீங்க ஒரு 30 வருஷமா இந்த ஏரியால நான் வந்திருக்கோம். இந்த வீடு நெறைய மாறி இருக்கு. ஐ மீன் இந்த இடம் தான் நம்மளோடது. ஆனா நம்ம அதுக்கேத்த மாரி ஒரு ஆமாமா. நம்ம வசதி வாய்ப்புகள் வர வீட நம்ம ஆமா, மாத்தியிருக்கிறோம் ஆமா. நம்ம. எல்லார் நகருக்குள்ள இப்ப நம்ம இருந்தோம் ம், அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ம். இன்னைக்கு வந்து எல்லார் நகர் நம்ம மூலமா வெளிய நெறைய தமிழ்நாட்டுல தெரியுதுன்னு நினைக்கும்போது எப்படி இருக்கு இந்த இடம்? சந்தோஷம் தானப்பா. எல்ஆர் நகர்னா ஃபர்ஸ்ட்டு என்னான்னுவாங்க தெரியுமா? நாய் தொடியா? நாய் ஜோப்டியா? ஆன்னுவாங்க. இப்ப ஜோப்டி எல்லாம் இல்ல. எல்லாம் நல்லா பெரிய பெரிய பங்களாங்க தான் இருக்குது. நல்ல வீடு வாசலோட தான் இருக்குது. நம்மளால இன்னும் தெரியுதுன்னு எப்படி இருக்கு அது நம்மளோட எப்படி இடம்? நம்ம நம்மளே சொல்லிக்கிறது? தெரிய நாங்க கேட்கிறோம் தேடி வரோம்ல நாங்க. அது இப்ப நாங்க உங்களுக்கு தேடி தெரியுது. வரோம்ல. இப்ப என் வாயில நான் சொல்லிட்டேன். ஆமா இது சொல்லித்தான் இந்த ஏரியா தெரிஞ்சுச்சா? இது ஒரே பஸ்ஸு. இது எப்படி இருந்துச்சு எங்களுக்கு தெரியாதா? அப்படி இப்படின்னுவாங்க. எப்பயுமே நான் இருக்கிற மாரி தான் இருக்கிறேன். நான் எதுவுமே மாறல. யார பார்த்தாலும் சரி சாப்பிட்டீங்களா? எனக்கு ஒரு ஆசை. எப்படின்னாக்கா, அ சும்மா இருக்கிற டைம்லலாம் முன்னலாம் வந்து சும்மா இருக்கும்போது நானு கொஞ்சம் போய் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணின்னு வருவேன். பேக்ல நகைலாம் போட்டுக்கின்னு, நடந்துக்கின்னு எல்லாம் போயிட்டு வருவேன். எல்லார்கிட்டயும் உட்காந்து பேசின்னு வருவேன். இப்ப அதெல்லாம் மிஸ் பண்றேன். அப்புறம் வந்து நான் சும்மா இருக்கும்போது எனக்கு போய் அங்க ரோட்ல உக்காந்துக்கின்னு ஒரு டீ குடிக்கணும், எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஒரு ஆசை. அ. அது அது ஆக மாட்டேங்குது. ஆக மாட்டேங்குது. என்னன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒருத்தர் ஒண்ணு உக்காந்து பேசினுக்குன்னு, "அக்கா ரொம்ப நல்லா பண்றீங்கக்கா, தேங்க்ஸ்க்கான்னு" கை குடுக்குவாங்க, ஃபோட்டோ எடுக்குவாங்க, ஆன்னுவாங்க. ஃபோட்டோ எடுக்குறாங்க. அப்போ அந்த இடம் நம்மளுக்கு ஒரு இது தானே. அந்த இடத்துலயும் வந்து நம்மள பார்த்து செலிபிரிட்டி ஆயிட்டோம் நம்ம. ஆமா. அதனால வந்து கோயில்ல நம்மளால அந்த போனா கூட இயல்பா இருக்க அவ்வளோதான். முடியல. நான் சாமி இப்படி கும்பிட்டுனே இருந்தாலும் சரி, "ஏய் அந்த ஆண்டி சாமி கும்பிடுறாங்க, இரு வெளிய வரட்டும்." அப்புறமா வேணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்குன்னு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆக்குதுனால நான் சொல்லல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு. ஏன்னா நம்ப பார்க்காத மூஞ்சி எல்லாம் வந்து நம்பகிட்ட அம்மா, அக்கான்னு எல்லாம் ஒரு உறவு கொண்டாடி, நம்பளுக்கோசரம் காத்திருந்து ஒரு ஃபோட்டோ புடிச்சுன்னு போறாங்க இல்லையா?
அது ஒரு சந்தோஷம் தானே நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. இல்லைங்களா? இப்போ நம்ம கூட சென்னைக்கு போறோம். எவ்வளோ ஆக்டர்ஸ் வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். வெளிய தான் நின்னு பார்த்துட்டு பண்ணுது. வெளிய கூட எட்டி பார்க்க மாட்டேன்றாங்களேன்னு. அந்த மாதிரி நம்பள ஐயோ! உங்கள பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு ஃபீல். சூப்பர். சரி. நீங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்களே அத பத்திலாம் சொல்லுங்க. இந்த மொமெண்ட்ஸ் ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஆ ஒட்டுமொத்த ஃபேமிலி இது வந்து நாங்க மைசூருக்கு போனோம். அந்த ஓகே. இடத்துல ஒரு சின்னதா ஒரு ப்ரோகிராம் மாரி பண்ணாங்க. பையனுக்கு ஃப்ரெண்டு. அந்த இடத்துல எங்களுக்கு அவார்டு குடுத்தாங்க. அது. அது வந்து எங்க பேட்ச், எங்க ஃபேமிலி அது. ஆமா. எங்க போனாலும் சரி சஞ்சய் எங்க கூட தான் இருக்குவான். இப்போ மோட்டு மட்டும் தான் மிஸ் பண்றோம். சென்னையில இருக்கிறான். ஓகே. ஆமா. இது வந்து எங்க பொண்ணு கல்யாணத்துல 7 வருஷத்துக்கு முன்ன. எங்க பொண்ணு கல்யாணத்துல கோட் ஷூட் எல்லாம் போட்டு இது ஒரு அவரு ஃபோட்டோ யாரோ மாதிரி இருக்காரு. அப்ப கமல் சார் அப்ப என்ன லுக்ல இருந்தாரு? 7 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்தாரோ தெரியல. அப்போ அவரு அப்படி போட்டு புடிச்சோம். ஓகே. இது வந்து இப்போ 35வது வருஷம் கல்யாண நாள். இப்போ போச்சு ஆ, இல்லையா? ஓகே. அப்போ இது வந்து ரீசெண்டா எடுத்த போட்டோ. ரீசனா என் ஃப்ரெண்டு பண்ணி குடுத்தா அது. சூப்பர். அவ இது செஞ்சு எடுத்துன்னு வந்து இது என் ஞாபகமா இருக்கட்டும்னு என் ஃப்ரெண்டு பண்ணாங்க. அது இது வந்து கூட தினேஷ் அது. நான் ஓகே. வேலைக்கு போயிருந்தேன். ஆஹா. தினேஷ் படிச்சுன்னு இருந்தான். அப்போ வந்து வீட்லயே ஒரு சின்ன ஒரு அ மொபைல்ல வந்து பொண்ணு வச்சுன்னு இருந்துச்சு. அது அப்படியே சும்மாடி வச்சு புடிச்சாங்க. புடிச்சுட்டு நல்லா இருக்குதுன்னு எடுத்துன்னு போய் கழுவ குடுத்து எடுத்துன்னு வந்து அவரு ஃப்ரேம் போட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிறாரு. வச்சதா? அவரு போட்டு வச்சுக்கிறது எங்க வீட்டுக்காரர் அது. ஓகே. அண்ட் இதுல இருந்து உங்க 3 பசங்களுமே இருக்காங்களா அதுல? அவரு வந்து பெரியவரு. ஆ. அதுக்கு அடுத்து பொண்ணு. இவரு தான் லாஸ்ட். ரைட். யாரோ வரைஞ்சது அது? ஆமா. அது வந்து எங்க அக்கா பையன். அக்கா பையன்னா சொந்தக்காரர் தான். அவங்க. வந்து சேம் தினேஷ் மாதிரியே இருக்குமாம். அவனும் எனக்கு புள்ள தான். அவன் என்ன பண்ணா, அவன் பர்த்டேக்கு இல்ல என் பர்த்டேக்கா, அவன் பர்த்டேக்கான்னு தெரியல. ஞாபகம் இல்ல. அவன் பிளட்ல அவன் பிளட் எடுத்து அது ஓ! அது அதுல என்ன பண்ணது. ஆர்ட் பண்றாங்களாமே, ம். அதுல பண்ணி அவன் பிளட் போட்டு எடுத்துன்னு வந்து எனக்கு குடுத்தான். அப்போ ஏன்பா இப்படி பண்ணேன்னு நான் கேட்டேன். இல்ல எப்பயுமே உங்க கூடயே நானும் இருக்கணும். அது ஒண்ணு ஞாபகம் பண்ணேன். பண்ணது. ஆமா. ஸோ இப்ப நீங்க குக் வித் கோமாளில கலந்துட்டு இருக்கீங்க. பண்டைய கிளப்பிட்டு இருக்கீங்க நீங்க. ஸோ இந்த கிச்சன் உங்களுக்கு எவ்வளவு ஐயோ! ஃபேவரைட்? நம்ம கஷ்டம், சுகம், நம்மளுடைய துக்கம் எல்லாமே வந்து இந்த கிச்சன் தான்ப்பா. நான் அழுதுன்னு இருந்தா கூட இந்த கிச்சன் தான். சந்தோஷமா இருந்தாலும் இந்த கிச்சன் தான். எல்லாமே இந்த கிச்சன் தான் எனக்கு. ஆசைத்தீர நம்ம மக்களுக்கு ஆமாமா. சமைச்சு போடுறது பெரிய ஐய்யய்யோ! சந்தோஷம். ரொம்ப எனக்கு கிச்சனே சாமி ரூம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்ப சேனல் மூலமா பாப்புலர் ஆனது ஒண்ணு தாண்டி, இப்ப சமையல் மூலமாவே பாப்புலர் ஆகுறது எப்படி ஆமா. இருக்குது? அதான் போய் கலந்துக்கிட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குது போட்டி. அண்ட் இன்னொன்னு நீங்க பிசினஸும் பண்றேன்னு சொன்னீங்க நீங்க. ஸோ அ. அதோட ஏரியா அதுவா? வெளிய வெளிய வர்றவங்கலாம் அங்க நின்னு பாக்குவாங்க. அத வந்து நான் தினேஷ் வீடியோ எடுக்கும்போதே அதெல்லாம் தெரியும். அப்போ வந்து ஐட்டம் ஃபுல்லா இருந்தா ஜனங்க தேடி வருவாங்க. வந்துட்டு ஓ! அக்கா ஏதோ புது ஐட்டம் எல்லாம் இறக்கிட்டுருக்காங்க மாரி இருக்குதுன்னு. அக்கா நாங்க வீடியோல பார்த்தோம்க்கா. எல்லாம் புதுசா வந்துக்குது. அப்போ வந்து ஸோ அந்த வாங்கிட்டு வீடியோ பார்த்துட்டு வராங்க உள்ள வராங்க, இருக்கிறவங்க. வராங்க. கண்டிப்பா வராங்க. ஏன்னா என்ட்ட இருக்கிறது தமிழ்நாட்டு நகை. எங்கது இது இல்ல. இப்பதான் கொஞ்சம் போ முடியாத ஆயிடுச்சு. போயிட்டு வரேன். சூப்பர், சூப்பர். வர வந்து ஆனா நான் விடமாட்டேன்ப்பா. இந்த பிசினஸ் மட்டும் விடமாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம அம்மா செஞ்சு, நான் செஞ்சுன்னுக்கிறேன். எனக்கு அடுத்து என் மருமக செய்யணும், இல்லன்னா என் பொண்ணு செய்யணும். அதுக்கு நான் இந்த பிசினஸ் எல்லாம் விடமாட்டேன். நான் பிக்சர்லயே போனா கூட சரி. வாங்கின்னு வந்து ஐட்டம் போட்டுருவேன். நான் என் மனசார எனக்கு நான் விக்கணும். அதுதான். தொடர்ந்து தொழில் பண்ணணுன்ற ஆசை. பண்ணுப்பா, பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா.